மட்டனும் 100 ரூபாய்க்கு மட்டனா? தோட்டத்து முன்னாடி போட்டுறேன். எதுக்கு போட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல். நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு மீன் தான் வாங்கிட்டு வந்தோம். இன்றைக்கி சண்டே சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன மீன் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாறை மீனும் இருந்துச்சு, அதுவும் 400 சொன்னாங்க. அப்புறம் வெலை மீன் இருந்துச்சு, அதுவும் 400 சொன்னாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 2 மீனையும் கொஞ்சம் பாதி பாதி போட்டு எனக்கு 400 கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கிக்கிட்டேன். ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு மீன் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். ஒருத்தர் கட் பண்ணுறதை காமிச்சிருப்பேன், அவர் நம்ம மீன் தான் கட் பண்ணார். நல்லாவே கட் பண்ணி கொடுத்தாரு. சின்ன சின்ன மீன் தான். ஸோ 3 துண்டு, தலை ஒரு துண்டு, உடம்பு ஒரு துண்டு, வால் ஒரு துண்டாக வந்து வாங்கிக்கிட்டேன். அதே வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு கொஞ்சம் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா வறுக்கிறதுக்கு எடுத்து தட்டில் தனியாக போட்டுட்டேன். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து நான் லாஸ்ட் டைம் வந்து இது வாங்கியிருந்தேன், ஏரி வவ்வால். அதோட தலையும் வாலும் மட்டும் குழம்பு வைக்கலாம்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். அதை நான் யூஸே பண்ணல. சரி, அதையும் போட்டு குழம்பு வச்சிடலாம். ஏன்னா இதில் உடம்பு வால் எல்லாத்தையும் எடுத்துட்டா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 தலை தான் இருக்கும். இது மட்டும் போட்டு குழம்பு வச்சோன்னா வந்து பார்த்திங்கன்னா பத்தாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தலை எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்து மீன் குழம்புல போட்டாச்சு. இதில் இருக்க வாலை வந்து வறுக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டாச்சு. இந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து பிரித்து மீன் குழம்பு பண்ணேன். மீன் குழம்பு, மீன் வறுவல் இதான் இன்றைக்கி வந்து பண்ணேன். பட் வந்து ரொம்பவே டைம் ஆகிடுச்சு. உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தோம். அது போக வந்து அந்த மீன் வாங்க போன இடத்துலையே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அது எங்கே வந்து பார்த்திங்கன்னா மதுரவாயில் போகிற வழியில் சின்ன வானகரம் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். ஸோ வந்து அங்கே தான் போய் வாங்கிட்டு வந்தோம். இப்போ அந்த பாத்திரத்தில் இருக்கிறது குழம்புக்கு, இந்த தட்டில் இருக்கிறது வந்து வறுவலுக்கு. என்னென்ன பொடி போட்டு வறுக்க போகிறோன்னு பார்க்கலாமா? இங்கே எல்லா பொடியும் எடுத்து வச்சுட்டேன். குழம்பு மிளகாத்தூள், உப்பு, சில்லி பவுடர், தனியா பவுடர், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இதை அப்படியே மொத்தமாக வந்து இதில் போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா புளிப்புக்கு வந்து லெமன் வீட்டில் இல்லை. லெமன் வந்து போட்டு வறுத்தா வந்து தோசைக்கல்லில் ஒட்டிக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு சேனலில் பார்த்தேன். ஆனால் வந்து எங்கள் அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து ஊற்றுவாங்க மீனில். எங்கள் அம்மாவும் ஊற்றுவாங்க, எங்கள் அத்தையும் ஊற்றுவாங்க. நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். லெமனும் ஊற்றுவாங்க. ஆனால் நான் வந்து இன்றைக்கி லெமன் இல்லாததுனால குழம்புக்கு புளி ஊற வச்சுருந்தேன்ல, அந்த புளியை கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கிட்டு அதோடு சேர்த்து அதை வந்து இந்த மீன் வறுக்கிறதுக்கு சேர்த்து ஊற்றி நல்லா பெரட்டி அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டாச்சு. குழம்பு வைக்கிற வரைக்கும் அது ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஊறிடுற டைமில் நான் போய் வெங்காயம், தக்காளி என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து கடாயை வச்சுருக்கேன். கடாயை வந்து நல்லாவே காஞ்சிருச்சு. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புலாம் இப்போ ரெகுலராகவே நான் நல்லெண்ணெயில் தான் செய்கிறேன். அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு, காரக்குழம்பு, வத்த குழம்பு இது எல்லாத்தையும் நல்லெண்ணெயிலே செய்யுங்க, ரொம்பவும் நல்லது கூட. அப்புறம் பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு கடுகு, வெந்தயம், சீரகம் இதை தான் போட்டுக்கிறேன். நம்ம ரெகுலராக போடுற மாதிரி. உங்கள்கிட்ட வடகம் இருந்துச்சுன்னா அது போட்டுக்கோங்க. வெங்காய வடகம் செஞ்சு வைப்போம்ல, அது போட்டுக்கோங்க. என்கிட்ட காலியாக போச்சு. இந்த வருஷம் நான் செய்யவும் இல்லை, வாங்கவும் இல்லை. எங்கேயாவது ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா வாங்கலான்ட்டு இருக்கேன். கடையிலலாம் போய் வாங்கினா பார்த்திங்கன்னா தூளாக இருக்குது. அது பார்க்க வடகம் மாதிரியே இல்லைங்க. அதனால் வாங்குறதில்ல. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல் வச்சு அது காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே எண்ணெயை காஞ்சோடனே வந்து மீன் வந்து வறுக்க போடலான்னு தான் அந்த பக்கம் வச்சுக்கிட்டேன். 2 பக்கம் அப்படியே சைட் பை சைட் செஞ்சால் குழம்பு ஆகிறதுக்குள்ளே மீனையும் பொரிச்சு எடுத்துடலாம். அதனால தான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. சண்டேனாலே ரொம்ப லேட் தாங்க ஆகிடுது. சாப்பிட்றதே 2:30, 3 o'clock ஆகிடும் எங்களுக்கு மதியான சமையல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து காஞ்சி நல்லா வந்து கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாம் பொரிஞ்சதும் பார்த்திங்கன்னா இது கூடயே வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் இது 3த்தையும் ஒன்றாவே சேர்த்துக்கிறேன்.
இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வந்து நான் மாங்காய் போட்டு வைக்க போகிறேன். அந்த கிளிமுக்கு மாங்காய் இருக்கும்ல, நல்லா செங்காயாக பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா எங்கள் அம்மா அன்றைக்கி வச்சாங்க. அந்த கொஞ்சம் பழுத்த மாதிரி போட்டதே ரொம்ப டேஸ்டியாக, அந்த தேன் மாதிரி இருந்தது மீன் குழம்பு. ஸோ அந்த டேஸ்ட் வருதான்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செங்காயாக வந்து வாங்கி வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்து மசாலாலாம் போட்டு விரவி வச்சுருக்கேன். எடுத்து திருப்பியும் தோசைக்கல்லில் போகும்போது லைட்டாக வந்து ஒரு விரவிட்டு அப்படியே வந்து ஒரு பீஸாக வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு, அதில் வந்து போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க வேண்டியது தான். மீன் வந்து இன்றைக்கி செம்ம டேஸ்ட்டாக வந்ததுங்க. சாப்பிட்டு தான் உட்காந்து உங்களுக்கு வந்து வீடியோவுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன். அப்படியே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன். அப்படியே ரெஸ்ட் எடுக்கிற டைம்லேயே தாங்க இந்த மாதிரி நான் வீடியோ எடிட்டிங்லாம் அப்படியே பண்ணுறது. சிஸ்டம்லலாம் பண்ணுறது கிடையாது, நான் வந்து ஃபோன்லேயே தான் பண்ணிடுவேன். அப்படியே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே வந்து இந்த வேலையை வந்து பண்ணிடுவேன். நிறைய பேர் கேட்பாங்க, ஒர்க் பண்ணுற எப்போ நீ வந்து வீடியோலாம் எடிட் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் முடிச்சுட்டு நைட்டு தூங்க போகிறேன்ல, அப்போ வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து எடிட் பண்ணுவேன். ஏதாவது வீடியோ நான் எடுத்து வச்சுருந்தேன்னா எடிட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா வந்து அவ்வளோதான், அன்றைக்கி தூங்கிடுவேன். மறுநாள் திருப்பியும் காலைல வீடியோ எடுப்போம். வீடியோ எடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போயிடுவேன். அதுக்கப்புறம் நைட் வந்து தான் திருப்பி வந்து எடிட் பண்ணுவேன். இந்த சண்டே சமையல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லன்ச் முடிச்சுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுப்போம்ல, அந்த டைமில் வந்து எடிட் பண்ணிப்பேன். இங்கே பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு ப்ரௌனாக வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் ப்ரௌனாக வதக்கிட்டிங்கன்னா. ஆனால் தீக்கக்கூடாதுங்க, நல்லா ப்ரௌனாக வதக்கிக்கணும். வதக்குனதுக்கப்புறம் வந்து தக்காளி ஒரு மூணு தக்காளிங்க, மீடியம் சைஸ் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து போட்டுட்டு தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளிலாம் வந்து இப்போதைக்கு வதங்கவே மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்லுப்பு தான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ வந்து அதுக்குள்ளே இந்த பக்கம் மீன் வந்து ஆயிடுச்சு. அதை வந்து திருப்பி போட்டுட்ருந்தேன். மீன் வறுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இப்போல்லாம் இருக்குது. நடுவில் இருக்க மசாலா வந்து இது பண்ண மாட்டேங்குது. எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணலான்னு பார்த்தா ரொம்ப வெறுப்பேற்றுதுங்க இந்த மீன் எண்ணெய். ஆனாலும் வந்து இன்றைக்கி ஒரே நல்லா திருப்பி எல்லா சைடும் போட்டு திருப்பி போட்டு மசாலாலாம் எதுவும் ஃபிஷ்ஷில் வந்து பச்சையாக இல்லாத மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டேன். இதுக்கு தான் நான் ஆயிலில் போட்டு மேக்ஸிமம் எடுத்துருவேன். ஆனால் வந்து இந்த மாதிரி தவா ஃப்ரை பண்ணும்போதே ஃபிஷ் ஃப்ரை வந்து டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஆயில் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா அந்த மசாலாவோட டேஸ்ட்டே போயிடும். நான் பண்ணியிருக்கேன். பட் வந்து ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி சைடு பை சைடு வந்து பண்ணிகிட்டே இருந்தேன். இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா சாப்பாடு வைக்கவே மறந்துட்டேன். சாப்பாடை வச்சுட்டு தான் நான் எப்பயுமே போயிட்டு ஃபிஷ் க்ளீன் பண்ணுறது, வெங்காயம் தக்காளி நறுக்கிறது, இது எல்லாத்தையும் பண்ணுவேன். சாப்பாடு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சமையல் ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா கொஞ்சம் நேரம் கழித்து தான் யோசித்தேன், சாப்பாடு வைக்க மறந்துட்டோமேன்னு சொல்லிட்டு டக்குன்ட்டு சாப்பாடு கழுவி வச்சேன். அது கூட இப்போ கூட வைக்கலை, நல்லா குழம்புலாம் ஆனதுக்கப்புறம் தான் எடுத்து வச்சேன். அது ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் வந்து குக்கர் சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, வடித்த சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா தக்காளி ரொம்ப நேரம் ஆச்சும் வதங்கவே இல்லை. ஸோ கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி தண்ணி வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா புளி தண்ணியை கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். தக்காளி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இப்போ வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கிட்டு தண்ணியில் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியவும் இது கூட நான் ஊற்றிக்கிட்டு இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், ஏன்னா ஆல்ரெடி உப்பு நான் தக்காளி போட்டதே வந்து நிறைய தான் போட்டேன். அதனால் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். வீட்டில் அரைப்போம்ல எல்லாம் சேர்த்து அந்த குழம்பு மிளகாய்த்தூள் தான் போட்டுக்கிறேன். நான் மீன் குழம்பு மிளகாய்த்தூள்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். எப்பயுமே நாங்கள் வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணுவோம். அதை போட்டு தான் வந்து இப்போ தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். அது கொதிக்கணும். நீங்கள் பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து ஃபிஷ் வறுவல் ஈடு வந்து இப்போ தான் முடிஞ்சிருக்கு. இந்த 2 மட்டும் ஓரமாக இருந்ததுனால ஒழுங்காக ஃப்ரை ஆகாத மாதிரி இருந்தது. அதனால் பார்த்து ஃப்ரை பண்ணிட்டுருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோலாம் கண்ணாப்பின்னா தெரிஞ்சிருக்கும். நான் இந்த மீன் மட்டும் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த அடுப்புலேருந்து கேமராவை நகர்த்தி வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. துண்டு மீன்னாலே ஒரு டேஸ்ட்டு தான். அதுவும் இன்றைக்கி விலை மீன், பாறை மீனுங்க, சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டே. அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சுட்டேன்.
ஆல்மோஸ்ட் சமையலே முடிய போகுது. சாப்பாடு வச்சிட்டேன். குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. கொதிச்சு வந்தோடனே என்ன பண்ணுறேன்னா மாங்காய் போட்டுக்கிறேன். மாங்காய் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோன்னு சொல்லிட்டு மாங்காய் போட்டுக்கிறேன். மாங்காய் போட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கிறேன். அது கொஞ்சம் நேரம் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் மீன் போடணும். மாங்காய் வந்து கொஞ்சம் கொலன்ட்டு வரணும். அதுக்காக தான். அதுக்கப்புறமேட்டு மீன் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இது மீன் தலை மட்டும்தான் இன்றைக்கி இந்த குழம்புல மிதக்க போகுது. ஆனால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீன் தலை நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் கண்டிப்பாக. கொஞ்சம் நேரம் கழித்து மீன் போட போகிறேன். என்னென்ன மீன் தலை போடுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெலை மீனோட மீன் தலைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் வெலை மீன் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து காரப்பொடி எக்ஸ்ட்ராவாக கொசுறு கேட்போம்ல, அதுக்கு வந்து காரப்பொடி மீன் ஒன்று போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாறை மீன் தலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்ம ஏரி வவ்வால் தலை. இன்றைக்கி பாருங்கள் 4 விதமான மீன் போட்டு இந்த மீன் குழம்பு. அப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. கலந்த மீன் குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து இந்த மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதுவும் மாங்காய்லாம் போட்டு பயங்கர டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து மீன்லாம் கலந்த மீன்லாம் விற்பாங்கள்ல, அந்த மாதிரிலாம் கிடைச்சா கண்டிப்பாக வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கி ஒரே மாதிரி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து தெரியும் அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பெரியவங்கலாம் சொல்லுவாங்க கலந்த மீன் குழம்பும் நல்லாயிருக்கும், கீரையெல்லாம் இருக்கும்ல அது வந்து கலந்து போட்டு செஞ்சால் அது ஒரு டேஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் கீரை அந்த மாதிரி சாப்பிட்டது கிடையாது. கீரை கூட சாப்பிட்ருக்கேங்க. ஏன்னா எங்கள் மொட்டை மாடியில் வந்து கீரைலாம் விதைப்போம் முன்னாடிலாம். அப்போ வந்து சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரைன்னு தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சம் தானே வரையும். ஸோ எல்லாத்தையும் எங்கள் அத்தை வந்து பிச்சு கீரை கடைஞ்சி தருவாங்க. அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பும் ஆயிடுச்சு. சாப்பாடு வந்து இப்போ தான் கொதி வரப்போகுது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மீன் வறுவலும் ஆயிடுச்சு. மீன் வறுவல் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பாடு இங்கே தான் நம்மளுக்கு கொதிச்சிட்ருக்கே. அத்தைக்கிட்ட போய் கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு வந்து அந்த தோசைக்கல்லில் போட்டு பரட்டிட்டோம். இது வந்து எங்கள் வீட்டில் டீஃபால்ட்டு. எல்லோரும் வந்து ஒரு வாயாவது சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே இந்த ஃபிஷ் ஃப்ரை சாப்பாடு வந்து ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் அன்ஹெல்தி தான், பட் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சாப்பிடுவீங்களா இல்லையா அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து ரெடி பண்ணிவிட்டு சாப்பாடு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போய் சாப்பிட வேண்டியது தான். ரெடி பண்ணியாச்சு. நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். என்னென்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? ஆல்ரெடி நீங்கள் பார்த்தது தான் சாப்பாடு. சுட சுட சாதங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆவி பறக்க தட்டில் வந்து நான் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பெரட்டின ஃபிஷ் ஃப்ரை சாப்பாடு. அது வந்து லைட்டாக ஆறிடுச்சு. நான் கொதிக்க சாப்பிட்ருவேன் இந்த ஃபிஷ் ஃப்ரை சாப்பாடு. ஏன்னா எல்லாமே ரெடி ஆயிரும்ல. இன்றைக்கி சாப்பாடு ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் 3 விதமான மீன் வச்சுக்கிட்டேன். ஒரு வவ்வால் மீன், ஒரு வந்து பார்த்திங்கன்னா இது வெலை மீன் ஒன்று வச்சுக்கிட்டேன். அப்புறம் எங்கள் அத்தை வந்து காரப்பொடி வாங்கி பொரிச்சிருந்தாங்க, அந்த மீன் ஒன்று வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 4 விதமான மீன் தலை போட்டு செஞ்ச மீன் குழம்பு, மாங்காய் போட்டு மீன் குழம்பு, அதுவும் ஊற்றிக்கிட்டேன். இதெல்லாம் சேர்த்து எனக்கு சூப்பரான சண்டே ஸ்பெஷல் ஃபீஸ்ட் வந்து எனக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து சாப்பிட போகிறேன். உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நான் வந்து பேசலான்ட்டு தான் வந்து வீடியோ எடுத்தேன். பட் வந்து டிவி வந்து சவுண்டாக ஓடிட்டு இருந்ததுனால என்னால் பேசவே முடியல. அதே மாதிரி வீடியோ வந்து நான் அவசரமாக எடுக்கிறதுனால நான் வந்து வீடியோலையும் வர முடியல. நானே வீடியோ எடுத்துகிட்டு நானே தான் குக் பண்ணிகிட்ருக்கேன். மீன் ஃப்ரை சாப்பாடும் செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு சாப்பாடுமே செம்மையாக இருந்துச்சு. நான் வந்து அப்படியே நாங்கள் மதியானம் டிவியில் வந்து மிஸ்டர் தமிழன் கதை சொல்லுவார். அதை கேட்டுட்டு அப்படியே நாங்கள் 4 பேரும், நான், ருவன், தாச்சா, என் ஹஸ்பண்ட் எல்லோரும் வந்து சேர்ந்து சாப்பிட்டு
சாப்பிட்டோம். எங்கள் அத்தை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே சமைச்சிட்டாங்க. அங்கிளுக்கெலாம் பசி எடுத்ததுனால முன்னாடியே சாப்பிட்டுட்டாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.